மறைமுக ஏலத்தில் பருத்திக்கு உரிய விலை கிடைக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை மறியல். 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த சாலை மறியலால் மாணவர்கள், பொதுமக்கள் கடும் அவதி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு 15,000 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு உள்ளது. விவசாயிகள் பஞ்சு எடுக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தனியார் வியாபாரிகள் குறைந்த விலைக்கு பருத்தி பஞ்சை கேட்பதால் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலம் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, செம்பனார் கோவில், சீர்காழி, குத்தலம் ஆகிய ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த சில வாரங்களாக மறைமுக ஏலத்தில் பருத்தி ஏலம் நடந்து வருகிறது. செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மறைமுக ஏலத்தில் பருத்தி ஏலம் நடந்தது. இதில் குவிண்டால் 5,500 முதல் 6,500 ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் போனதாகவும், கடந்த வாரம் குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 7,809 ரூபாய், குறைந்தபட்சமாக 7,000 ரூபாய் என்றும் சராசரியாக 7,400 ரூபாய்க்கு ஏலம் போனது. வெளிமாநில வியாபாரிகள் அதிக விலைக்கு ஏலம் கேட்டதை உள்ளூர் வியாபாரிகள் பிரச்சினை செய்ததால் இன்று நடந்த பருத்தி ஏலத்தில் வெளிமாநில வியாபாரிகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. இதனால் தங்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்று கூறி விவசாயிகள் செம்பனார் கோவில் கடைவீதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மயிலாடுதுறை தரங்கம்பாடி வழித்தடத்தில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் பள்ளி மற்றும் கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இதுகுறித்து ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகளிடம் கேட்டபோது, பருத்தி மறைமுக ஏலம்தான் வாரந்தோறும் திங்கட்கிழமை செம்பனார் கோவிலில் நடக்கும். ஒவ்வொரு வாரமும் விலையில் ஏற்ற இறக்கம் இருப்பது வழக்கம். கடந்த வாரம் நல்ல விலை கிடைத்தது. இந்த வாரம் செம்பனார் கோவில் மட்டுமின்றி வெளியூர்களிலும் பருத்தி ஏலம் குறைவான விலைக்கு விலை போய் உள்ளது என்றனர். இங்கேயே முடிச்சுக்கிட்டுலாம் பண்ண முடியாது. ஒரே நாள்